இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசர் இன்ஸ்டால் பண்ணுறதா வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். நான் மூவின் பண்ணும்போது அது இப்படி ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு காட்டுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். நான் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் தான் கிடைக்கும் யூடியூப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு. நான் இருந்தால் சிமிலர் ப்ராடக்ட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோஸ் சரியான வெயிட்டு. கண்டிப்பாக ட்ரில் தான் போடணும். இந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒர்க்கே ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அவங்களும் அந்த ஆணி அந்த ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பர் பேக்கில் வந்து 2 பீசஸ் வரும். இந்த அமேசானில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ருபீஸ் அரௌண்டு வந்துச்சு. ஸோ எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர்லாம் வரும்போது அவங்கக்கிட்டே சொல்லி ட்ரில் போட சொல்லிட்டேன். ஏன்னா டைல்ஸ் இல்லையா, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே போட சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கிச்சனு அங்கெல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பெல்லாம் அப்படியே கிடக்குது. ஸோ இது மாட்டணுன்னு தான் கொஞ்சம் நிம்மதியே ஆச்சு. ஏன்னா வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆயும் நாங்கள் வந்து கிச்சன் ரெடி பண்ணாமல் வச்சுருந்ததுக்கு ரீசன் இங்கே வந்து ஒரு ரேக் கூட இல்லை, ஒரு ஷெல்ஃப் கூட கட்டி கொடுக்கல அவங்க. அதாவது ஆல்ரெடி கட்டி இருக்கலை. ஏன்னா பேச்சுலருக்கு தான் இவங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. அது நம்ம அப்படியே வாங்கினனால நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நான் ரொம்பவும் இடித்து எல்லாம் கட்ட வேணாம். நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் இப்போ நிறையா இருக்குல்ல, அதனால் அதிலே வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணோன்னா ஓகேவாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.